அவங்க குடுக்குறத நாங்க யூஸ் பண்றோம். எங்களுக்கு இப்ப என்னன்னா, இத சுத்தம் செஞ்சு ஆவணும். எங்களுக்கு வாழ்வாதாரம். ஆற்றில தான் மீன் பிடிச்சு ஆவணும். கடல் வழியா தான் போய் ஆவணும். எங்களுக்கு வேற வழியே கிடையாதே. எந்த அளவுக்கு நான் ஆயில் அள்ளி ஊத்துறீங்களே, எந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கு, எந்த அளவுக்கு அது ஐயோ! நெடி தாங்க முடியல. நைட் ஆனா சாப்பிட முடியல. அப்படியே கொமட்டுது. கொமட்டுது. இப்ப எங்க எங்க உயிர பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க உயிர யாரு பார்க்குறது? பிள்ளைங்க இப்போ படிக்க பிடிக்க வைக்க முடியாது. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேறு வழி கிடையாது. இப்படி எல்லாமே கழிவுங்களை கலந்து விடுறாங்க. எங்களுடைய கோரிக்கையாக ஒன்றே ஒன்று சொல்கிறோம். இது அரசாங்கத்துக்கோ மேலிடத்துக்கோ தெரிவிக்கிறதுக்கு ஒரே ஒரு கோரிக்கை சொல்கிறோம். இப்போது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கம்பெனிலேருந்து எங்கள் கழிவுகளை எங்கே வெளியேற்றுறாங்க, அவங்க வெளியேற்றுறதுக்கான ஆதாரங்களை அவங்கள காட்ட சொல்லணும். உங்களுடைய கம்பெனி நிறுவனம் தயார் பண்ணுறீங்க, உங்களுடைய கழிவுகளை எங்கே வெளியேற்றுறீங்க, அந்த வெளியேற்றுறதுக்கான ஆய்வு எங்கே சுத்திகரிக்க பண்ணுறீங்க, உங்கள் கழிவுங்களை ஆண்டுதோறும் வெளியேற்றுறீங்களா, டெய்லியும் ப்ராசஸ் பண்ணுறீங்களா, எப்படி பண்ணுறீங்க, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா இதுவரையில் எந்த அரசாங்கமும் கண்டுபிடிக்கல, எந்த அதிகாரிகளும் கண்டுபிடிக்கல, எந்த சுற்றுச்சூழலாளர்களோ இல்லை ஃபாரஸ்ட்டோ இல்லை எந்த ஒரு அரசு நிறுவனங்களோ கண்டுபிடிக்கல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்கள் மீனவ பிரதிநிதிகள், இந்த பகுதியில் இருக்க மீனவ பிரதிநிதிகள் பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். எங்களில் ஒரு சிலர் அதில் போடுங்க, எல்லா துறையை சேர்ந்த அதிகாரிகளையும் போடுங்க. அந்த நிறுவனத்திலேருந்து ஆண்டுதோறும் கழிவுகள் எப்படி வெளியேற்றப்படுகிறது, இந்த கழிவுகள் வருஷம் வருஷம் இந்த மழை சீசனில் கலந்து விட்றீங்க, அவங்களுக்கு இவ்வளோ பாதிப்பாகுது. இதனால் இனிமேல் வராமல் தடுக்கிறதுக்கும் இதுவரையிலும் அடைந்த பாதிப்புகளுக்கும் மீனவ மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் அரசு நல்ல வழியை காட்டணும். எத்தனை மீனவர்கள் இப்போ எத்தனை போட்டில் ஈடுபட்டுருக்கீங்க இந்த மாதிரி இந்த சுத்தம் பண்ணுறது போகிறீங்க? இப்போ மட்டும் ஒரு 50 போட்டு ஒரு 60 போட்டு இருக்கும் இப்போ மட்டும் இன்னைக்கு. இது தொடர்ந்து இதுதான். இது வந்து கண் துடைப்பு நாடகம். இல்லை இப்போ நீங்கள் கையிலலாம் தொட்டு எடுக்கிறீங்கல்ல, ஸ்மெல் வருது, வாந்தி வருது, கொமட்டுது, நீங்கள் இல்லை கை கால் அந்த ஆயில் படம்போது ஏதாச்சும் எரிச்சல் அந்த மாதிரி? எரிச்சல் தான் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் தான் வரும். அதை பாருங்க, ஃபுல்லாக அரிப்பு தான். அதை பாருங்க, என் காலை பாருங்கள், ஃபுல்லாக அரிப்பு தான் வரும். அரிப்பு ஒன்றுமே செய்ய முடியாது சார். இப்போ என் பிள்ளை வந்து படிக்க வைக்கணும், என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணும், மனைவிக்கு சாப்பாடு போடணும், நாங்கள் வாழ்வாதாரத்தை பார்க்கணும், பிள்ளைங்களை நாங்கள் என்ன செய்ய முடியும் சார்? வேறு வழியே கிடையாது. இப்போ இந்த அதிகாரிகளை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாருமே கிடையாது. இப்போது எந்த அரசியல்வாதி வந்தாலும் யார் வந்தாலுமே அதிகாரத்தில் இருக்கவங்க அந்த டைமில் மக்கள் பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு போயிடணும். அந்த டைமில் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு அந்த டைமில் அப்படியே சால்வ் பண்ணி விட்டு போகணும். எல்லா அதிகாரிகளும் நேற்று கூட நிறைய அதிகாரிகிட்ட கோரிக்கை வச்சேன், ஐயா எங்களுக்கு பீஸ் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்திலிருந்து கழிவு வெளியே போகிறதுக்கான ஒரு குழு போட்டு அந்த குழு வந்து அறிக்கை கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு குழு போடுறீங்க, இதை வந்து ஆய்வு செய்யணும், ஆய்வு செய்து அறிக்கை கொடுங்க. குழு என்ன சொல்லிச்சு, அங்கே போயிட்டு பார்த்தோம், வெளியே இருந்த ஆயிலுங்க மழை தண்ணி உள்ளே ஏறி கொஞ்சம் அடிச்சிட்டு போச்சு, அதில் கழிவு வெளியே போயிடுச்சு, சாதாரணமாக அறிக்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. சிம்பிள் மெத்தட். அதான் வந்திருக்கீங்க, ஆனால் வந்து கடலில் டைரெக்டாக போயிடும். எப்படின்னா இது மாதிரி நின்று இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்து போச்சு. கெமிக்கல்லேருந்து ஆயில் எல்லாமே வரும். இன்னொன்று கெமிக்கல் வரும். கெமிக்கல்னால் இந்த மாதிரி கருப்பு கலர் இருக்காது, அது ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் இருக்கும்.